Hello my dear பசங்களா, good evening. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் 8:30 லைவ்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது 8:15 ஆக்சுவலாக லைவ். ஸோ வெல்கம் டு த செஷன். குட் ஈவினிங். ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், வெல்கம் டு த செஷன். பார்க்கலாமா, படிக்கலாமா? இன்றைக்கி நம்ம எவ்வளோ படிக்கலாம் இன்றைக்கி? எஸ், are you guys ready for today? படிக்கலாமா இன்னைக்கு? எங்கடா? ஓகே, just a minute. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆனோடனே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் கொஷின், அதுக்கப்புறம் IUPAC நேமிங். இது ரெண்டும் கண்டிப்பாக உனக்கு வரப்போகுது. யூ ஆர் கோயிங் டு கெட் அட்லீஸ்ட் 1 or 2 டிஃப்ரென்ஸ் கொஷின். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா IUPACல 2 நம்மளுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ரைட்டா? ரைட், ஆல் டிஃப்ரென்ஸ் அண்ட் IUPAC நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ஓகே, ரைட். ஓகே, இந்த பக்கம் என்ன போயிட்டுருக்கு? ஒரு நிமிஷம். ரைட், 11th கெமிஸ்ட்ரி மிட் டர்ம் சீரீஸில் ஆல் டிஃப்ரென்ஸ் அண்ட் IUPAC. ஸோ பார்க்கலாமா இன்றைக்கி? ஆல் டிஃப்ரென்ஸ் அண்ட் IUPACல டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மகிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. IUPAC வேறு நம்ம பார்க்கணும். ரைட்டா? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ரைட்லா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பார்க்கலாமா? ரைட், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன? ஃபஸ்ட் கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரினோ, மை டியர் ரினோ, நான் உனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணிடுறேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னால் அட்டாச் பண்ண முடியல. தமிழ் மீடியமை அட்டாச் பண்ணிக்கிறதில்ல. டோன்ட் வரி, உனக்கு நான் PDF தமிழ் மீடியத்துக்கு அனுப்பிச்சிட்றேன். ஐ எம் ஹேவிங் இட். எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உன்னை ஞாபகம் வச்சு சார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உனக்கு PDF மட்டும் கொடுத்துட்றேன். ரைட்டா? இதில் மட்டும் வராது. PDF கண்டிப்பாக உனக்கு டெலகிராமில் நான் போட்டுறேன். நீ எடுத்துக்கோ. சரியாடா? ரெண்டும் இந்த கிளாஸ் முடிஞ்சுன்னா தமிழ் மீடியத்தில் போட்டுறேன். சரியா? ரைட், ஓகே, ரைட், சூப்பர். பார்க்கலாமா? சி, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மோஸ்ட் ரிப்பீட்டட். ரைட்டா? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். சரியா? மோஸ்ட் ரிப்பீட்டட். எல்லா கொஷின் பேப்பர் எடுத்தாலும் அதில் இது இருக்கும். ரைட்டா? எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இந்த கொஷின் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 10th ஸ்டாண்டர்டு கூட இதை நடத்திட்டு இருந்தேன். உனக்கும் இதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். என்னது? ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அவனுக்கே தெரியும். அடுத்த ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடுத்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு. ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எப்பா நீ 11th ஸ்டாண்டர்ட் வந்துட்ட, அதை உன் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அப்படின்னு? ஸோ நீ 11th ஸ்டாண்டர்ட் வந்துட்ட ஒரு காரணத்தினால கண்டிப்பாக கட்டாயமாக இந்த எக்ஸாம்பிள் நீ எழுதி தான் ஆகணும். 2 மார்க்னாலும் சரி, 3 மார்க்னாலும் சரி, இந்த எக்ஸாம்பிள் நீ எழுதணும். ரைட்டா? அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் CO2, சல்ஃபர் ப்ளஸ் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைட். இந்த ஈக்குவேஷன் நீ கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். கெமிக்கல் ஈக்குவேஷன் கட்டாயமாக எழுதணும். சரியா? ரைட், அடுத்து டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ 6th சாப்டரில் இருக்கக்கூடியது டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. டிஃப்யூஷன் என்ன, எஃப்யூஷன் என்ன. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ நாளையிலேருந்து அஸ் யூஷுவல் ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு காலையில் 5:30க்கு இருக்குது. ரைட்டா? அஸ் யூஷுவல் 5:30க்கு நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது. வேர் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி த தெர்மோடைனமிக்ஸ். சாயங்காலம் மிட் டர்ம் டெஸ்ட் ரிவிஷன் போயிட்டுருக்கு. காலையில் பாடத்தை படிக்கணும்ல, பாடத்தை நடத்தணும்ல, நடத்தினதை படிக்கணும், அதுக்கப்புறம் புரியணும், அதுக்கப்புறம் தான் படிக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடத்தணும். நாளைக்கு ஃபஸ்ட்டு நடத்த போகிறேன், அதுக்கப்புறம் உனக்கு அது புரியணும், அதுக்கப்புறம் நீ படிக்கணும். இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ மார்னிங் வி வில் பி டீச்சிங் த சாப்டர்ஸ், ஈவினிங் வி வில் பி டூ த ரிவிஷன்ஸ். சரியா? ஓகே. டிஃப்யூஷன், ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸ் which involves the movement of gas molecule through another gas. ஒரே ஒரு வார்த்தை தான்.
இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான். மூமெண்ட் ஆஃப் கேஸ் த்ரூ அனதர் கேஸ். ஒரு கேஸ்லேருந்து இன்னொரு கேஸின் வழியாக, ஒரு கேஸ்லேருந்து இன்னொரு கேஸ் வழியாக. ரைட்டா? ரைட் ரைட்டா ரைட். அப்படியும் போடலாம். ரைட்டா? தானி எப்போ தான் வந்தீங்களா? அப்படி பண்ணலாம். ரைட்டா? எதரா சென்ட் பண்ண போகிற நீனு? நிசார் என்ன சென்ட் பண்ண போகிற? அப்படியே எழுதிக்கலாம். +2 -2 லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரானை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படியும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Fe இருக்குது, இது என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே. Fe2+ என்னவா மாறுது அப்படின்னா Fe3++1 எலக்ட்ரான் அப்படி கூட எழுதலாம். இது அப்படியே ரிவர்ஸில் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா Fe3++1 எலக்ட்ரான் gives Fe2+ அப்படி கூட எழுதிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஈஸி. இப்படி கூட எழுதிக்கலாம். ரைட்டா? ரைட். சரியா? ஓகே, சூப்பர். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் கேஸ் மாலிகுல் த்ரூ அனதர் கேஸ். ரைட்டா? ஒரு கேஸ் மாலிகுல்லேருந்து இன்னொரு கேஸ், ரெண்டு கேஸும் ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சு போகுது. ரைட்டா? ரைட்டா? ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சு போகுது. ரைட்டா? போன கிளாஸ் தான் இங்கிலீஷாக இருந்துச்சு, இந்த கிளாஸ் நான் மாற்றிட்டே உனக்கு அனுப்பிச்சிட்றேன். சரியா? கேஸ் மாலிகுல்ஸ் த்ரூ அனதர் கேஸ். ஒரு கேஸ் மாலிகுல் இன்னொரு கேஸ் மாலிகுலோட சேர்றதை தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம டிஃப்யூஷன் சொல்ல போகிறோம். எஃப்யூஷன்ங்கிறது மூமெண்ட் ஆஃப் கேஸ் மாலிகுல் த்ரூ எ வெரி ஸ்மால் ஹோல். ரைட்டா? ஒரு சிறிய துளையின் வழியாக, சிறிய துளையின் வழியாக போச்சு அப்படின்னா அதை எஃப்யூஷன் சொல்ல போகிறோம். ரைட்டா? த்ரூ எ வெரி ஸ்மால் ஹோல், ஒரு சின்ன ஹோட்டை வழியாக போச்சுன்னா அதை நம்ம எஃப்யூஷன் சொல்கிறோம். ரைட்டா? நான் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன். மிட்டம் டெஸ்ட்டுக்கு நான் எல்லாமே தமிழ் மீடியத்தையும் சேர்த்து அனுப்பிடுறேன். ரைட்டா? ரைட். நீ அதை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோஸ்லின் நீங்கள் அதை எழுதுறேன்னா எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பாயிண்ட். ஸோ ரோஸ்லின் சொல்கிற மாதிரி எனிபடி நோ தட் பாயிண்ட்? அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? 2+லேருந்து 3+க்கு போயிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஈக்குவேஷன்லேயே அது எல்லாமே அந்த ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், here oxidation number decreases. ரைட்டா? அதையும் எழுதிக்கலாம். ரைட்டா? ஆனால் ரினோ நான் சொல்கிறேன், நீ கிளாஸ் கவனிக்கணும். நான் உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் ரினோ, யூ ஹாவ் டு ஸ்டடி இன் இங்கிலீஷ் ஆல்சோ. நீ எக்ஸாமுக்காக படிக்கிற ஓகே, பட் டியூரிங் வென் யூ ஆர் மூவிங் டு த காலேஜ் கண்டிப்பாக உனக்கு என்ன அப்படின்னா உனக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ நீ கஷ்டப்படக்கூடாது. ஸோ இதை நீ பார்த்துட்டேன்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ ஸோ மூமெண்ட் ஆஃப் த கேஸ் மாலிகுல் த்ரூ அனதர் கேஸ், ஒரு கேஸ் வந்து இன்னொரு கேஸோட ஊடுருவி போகுது, அது டிஃப்யூஷன். எஃப்யூஷனுங்கிறது த்ரூ எ வெரி ஸ்மால் ஹோல். ரைட்டா? கிளியர்? ரைட். கிளியரா? இஸ் தட் கிளியர்? இந்த கொஷின் புரிஞ்சுதா? இதுக்கு ஒரு சில பாயிண்ட் உனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தா நீ அதையும் என்ன பண்ணலாம்? சேர்த்துக்கலாம். ரைட்டா? இல்லைன்னா நீ விட்டுடலாம். ரைட்டா? ஓகே, குட். மாலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா. டே புக் பேக் ப்ளஸ் புக்கின் ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட்டா? ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெண்டையுமே கவனிச்சுக்கோ, ரெண்டையுமே படிச்சுக்கணும். சரியா? ரைட். எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்ன? எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் வித் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ. டே இந்த ஒரு வார்த்தை இருந்தால் போதும். கீ பாயிண்ட்னு சொல்லுவாங்களே, இதுதான் கீ பாயிண்ட். எம்பிரிக்கல் ஃபார்முலானாலே சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னு எழுதினா போதும். ஆஃப் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் present in a molecule, அது வரைக்கும் எழுதினா கூட போதும். as a subscript of the atomic symbol, இதெல்லாம் தேவையில்லை. empirical formula of a compound is the formula written with the simplest ratio of the simplest ratio, அதுவே போதும். இது வரைக்கும் கூட போதும். ரைட்டா? இதையும் நான் உனக்கு ஷார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நாங்கள் திருத்திறப்ப எங்களுக்கு கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, இந்த கொஷின் ஒரு தடவை பப்ளிக்கில் கேட்டிருந்தப்ப கீ பாயிண்டில் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு போட்டு சிம்பிளஸ்ட் ரேஷியோ இருந்தால் மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன் சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னு. அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா, ஃபார்முலா ரிட்டன் வித் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட். ஆக்சுவல் நம்பருங்கிற வார்த்தை இருக்கணும். ரைட்டா? ஆக்சுவல் நம்பருங்கிற வார்த்தை இருந்தால் தான் அது நீ என்ன பண்ண முடியும், மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்ல முடியும். ரைட்டா? இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்டோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இட் இஸ் த ஒரிஜினல் ஃபார்முலா. வித்தியாசத்தை பார்த்தியா? இது ஒரிஜினல் ஃபார்முலா, இது சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. சரியா? ரைட்? ஒரிஜினல் ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. We can determine the empirical formula of a compound from the
percentage composition, formula of the percentage composition. இந்த சாப்டர்ல இருந்து உனக்கு क्वेश्चन கேட்டாங்கன்னா அது இதில் தான் வரும் ரைட்டா. क्वेश्चन கேட்டாங்கன்னா இதில் தான் வரும் ரைட்டா. ஓகே முகமது, நான் வந்து டெலகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அதை பொறுத்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் நம்ம வைக்கலாம் ரைட்டா. வாய்ஸ் லேட்டாக வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். we can calculate molecular formula from the empirical formula. என்னதான் நம்மால் ஒரிஜினலாக இருந்தாலும் இந்த ஒரிஜினல் பீஸையே இவங்கிட்ட இருந்தால் கண்டுபிடிக்க முடியுமா ரைட்டா. இவனை தெரிஞ்சாதான் இவனை கண்டுபிடிக்க முடியுமா ரைட்டா. கவனிச்சுக்கோ ரைட்டா. ஒரிஜினல் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு என்ன தேவை, இந்த டம்மி பீஸ் தேவைப்படுது ரைட்டா. எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கு என்ன தேவை, பர்சன்டேஜ். ஒவ்வொரு கார்பன் பர்சன்டேஜ், ஆக்சிஜன் பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். சூப்பர் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹோமோலிட்டிக் ஃபிஷன், ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். யாராவது சொல்ல முடியுமா இது என்ன கிளாஸ் அப்படின்னு, எந்த சாப்டர்னு? உஷா, உனக்கு மட்டும்தான்டா அப்படி வருது, மீதி யாருக்கும் அப்படி வரலையே. கருணா, ஒரு தடவை யூடியூப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். டெல் மீ விச் சாப்டர் இட் இஸ். இது என்ன சாப்டர்னு யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எஸ், செகண்ட் லெசனா? ஓகே. இது என்ன சாப்டர், இது என்ன சாப்டர்? 2 ஐ திங்க். எல்லாருக்குமே 2 தானா? 2, 6. ஓகே. ரான்சியா. ஓகே. அதர்ஸ்? அமலா இஸ் saying, மனோராஜ் இஸ் saying 6. பிளாக் ஸ்க்ரீன் 2. என்னடா இவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுற, ஆன்சரே பண்ண மாட்டேற, சீக்கிரம் சொல்லுங்க. 6th லெசன் தமிழில் சொல்லவா? அதாவது ஹோமோலிட்டிக் ஹெட்ரோலிட்டிக்னா சமமாக பிரியுது, சமமாக உடையிறது, அதாவது இரு சமபக்கமாக உடையிறது, இல்லை வேற மாதிரி பாண்டு உடையிறது. அதாவது ஒரு பாண்டு இப்படி உடையுதா, அல்லது இந்த 2 எலக்ட்ரானும் இந்த பக்கம் போதா, ஏபி இருந்தா ரைட்டா. திஸ் இஸ் சாப்டர் 11th சாப்டரோட இன்ட்ரோல இருக்கு. ஏன்னா இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், இதை பொறுத்து தான் நம்ம சி ப்ளஸ் கார்பன் கார்போ கேட்டையானா கார்போ ஆனையானா அப்படின்னு இதை பார்த்தோன்னே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே உனக்கு 11th சாப்டர்ன்ற கன்ஃபர்மேஷனுக்கு நீ வந்திருப்ப ரைட்டா. எஸ், ஓகே. ஆர்கானிக் தான். கவனி, ஹோமோலிட்டிக் கோவலன்ட் பாண்ட் பிரேக்ஸ் சிமெட்ரிக்கலி. சிமெட்ரிக்கலின்னு என்னது, ஒரே மாதிரியாக. இங்கே பாரு, கோவலன்ட் பாண்ட் உடஞ்சிச்சு, இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் ஒரே மாதிரியாக பிரியுது. வேற இங்கே அன்சிமெட்ரிக்கலி, கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாமல் நம்ம நண்பன் கஷ்டப்படுறானே அப்படிங்கிற ஈவு இறக்கம் இல்லாமல் 2 எலக்ட்ரானையும் இந்த பி தூக்கிட்டு போயிடும். 2 எலக்ட்ரானையும் இந்த பி தூக்கிட்டு போயிடும். ஈச் பாண்டட் ஆட்டம் ரிட்டர்ன்ஸ் 1 எலக்ட்ரான். ஒரு பாண்டட் பிணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் ஒரு அணுவும் ஒரு எலக்ட்ரான், ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒரு எலக்ட்ரான் வரப்போகுது ரைட்டா. ரிமைன்ஸ் த பாண்ட், அதாவது ஆட்டம் ரிட்டைன்ஸ் த பாண்ட் பேர் ஆஃப் த எலக்ட்ரான், ஒன் ஆஃப் த பாண்டட் ஆட்டம். 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்களா, எலக்ட்ரானை மொத்தமாக தூக்கிட்டு போயிட போகிறாங்க. இங்கே ரிசல்ட்ஸ் இன் ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல் என்னது, ஏ போட்டு மண்டை மேலே ஒரு டாட்டு, பி போட்டு மண்டை மேலே ஒரு டாட் வச்சோன்னா அது பேர் ஃப்ரீ ரேடிக்கல். இது பேர் என்னது, கேட்டையான். இது பேர் என்னது, ஆனையானா. ஸோ அது இங்கே என்ன வரும், அப்போ 2 எலக்ட்ரானையும் தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இட் வில் பிகம் formation of cation. A will become cation, B will become anion. ஏன்னா anion போட்டு அதில் 2 எலக்ட்ரான் இருக்குது, இவங்கிட்ட எலக்ட்ரானே இருக்காது. கரெக்டா? சரியா? புரியலையா? ஏன் புரியல? ஓ மை காட், ஆதித்யா எவ்வளோ லேட்டு. இப்போ நார்மலாக என்ன அப்படின்னா, ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு பாண்டு இருக்குது. இந்த பாண்டு 2 விதமாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று இப்படி உடையலாம். இப்படி உடைஞ்சா என்ன அர்த்தம், ஏக்கு ஒரு எலக்ட்ரானும் பிக்கு ஒரு எலக்ட்ரானும் கிடைக்க போகுது. இந்த எலக்ட்ரான் பி கிட்ட போக போகுது, இந்த எலக்ட்ரான் ஏ கிட்ட வரப்போகுது. இது ஒரு வகையானது. இது என்ன அப்படின்னா ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், ஒரே மாதிரியான பிளவு, ஒன்றா உடஞ்சிருக்கு ரைட்டா. அடுத்து இங்கே என்ன அப்படின்னா, அதே இது எலக்ட்ரான் உடையிறது, ஏ பிக்கு நடுவில் இப்படி பாண்டு பிரேக் ஆகுது.
ஏ வந்து என்னது எலக்ட்ரானை கொடுத்துச்சு, 2 எலக்ட்ரானு பி கிட்ட போயிடுச்சு, பி மண்டை மேலே 2 எலக்ட்ரான் வந்துருச்சு. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக மாறிடுச்சு. அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஓ மேக்ஸ் கிளாஸ், ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட், சரி சரி, மேக்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வாங்க. ஓகே, தட்ஸ் இட். இதான் என்னது ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன், ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் டிஃப்ரென்ஸ்டா. கண்டிப்பாக இந்த போர்டில் இருக்க டிஃப்ரென்ஸில் இன்றைக்கி பார்க்க பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுலேருந்து ஷியோராக யூ ஆர் கோயிங் டு கெட் 1 question ஃப்ரம் த டிஃப்ரென்ஸ். ஐயூபேக்லேருந்து 2 அல்லது 3 question ஒன்று கன்ஃபார்மாக வரும். ரெடியா? யார் யாரெல்லாம் கன்ஃபார்மாக எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கா? ஓகே, எழுதலாமா? ரைட். நவ் கவனி. ஐடியல் கேஸ், இட் ஒபேஸ் கேஸ் லா அண்டர் ஆல் கண்டிஷன். என்ன கண்டிஷன்னாலும் ரைட்டா, எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் சரி, எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் சரி ரைட்டா, எல்லா கண்டிஷன், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இல்லை இன்க்ரீஸ் ஆகுது ப்ரெஷர் கம்மியாகுது, என்ன சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் தலையை ஆட்டுவானா. எல்லாத்துக்கும் தலையை ஆட்டினா அவன் பேர் என்னது? ஐடியல் கேஸ். உன் இஷ்டப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, எல்லாரோட இஷ்டத்துக்கும் ஆட முடியாது, நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன். அதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. இது பொய், இது டூப்ளிகேட், இது உண்மை. ஒபேஸ் கேஸ் லா ஒன்லி அண்டர் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். ரைட்டா? கேஸ் லா என்ன பண்ணுமா? லோ ப்ரெஷர்லையும் ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் ஒபே பண்ணும். அது என்னது? ரியல் கேஸ். ரியல் கேஸ் எப்போ மட்டும்தான் அப்ளிகபிள்? லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான். ரைட்டா? அடுத்து, நோ கேஸஸ் ஐடியல். ஐடியல் கேஸ்னு ஒரு கேஸ் இல்லவே இல்லையா? உண்மையிலே அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லையா? இல்லாத ஒருத்தனை பற்றி ஒரு பாடம் முழுக்க படித்து அதை கஷ்டமான பாடமாக வேறு ஆக்கி, ஏன்னா ஸோ யார் யாருக்கெல்லாம் லெசன் 7 கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறியோ நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு வந்துரு. டுமாரோ மார்னிங் 5:30 we are going to discuss with the relation between CP and CV. CP CVக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் கிளாஸ் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைட்டா? 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 காலையில் எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் கிளாஸ் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரெகுலராக வந்துடு. ஓகே, ஆல் கேஸஸ் ஆர் ரியல். எல்லாமே உண்மையான கேஸாம், எல்லாமே உண்மையான கேஸ், எல்லாருமே உண்மையானவனுங்களாம், யாருமே டூப்ளிகேட் இல்லை, எல்லாருமே உண்மையா. சரியா? ரைட்? ஓகே ரைட். அடுத்து, வால்யூம் ஆக்குபைடு பை த மாலிகுல் இஸ் நெக்லிஜிபிள் அஸ் கம்பேர்ட் டு த டோட்டல் வால்யூம். இதைத்தான் ஒரு முக்கியமான 5 mark கொஷினாகவே கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு கட்டம் போடு, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஐடியல் கேஸ் என்னன்னா, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்தேன்னா அதில் 1 லிட்டர் இருக்குமா? நீ சொல்லு. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் கேஸ் ஃபில் பண்ணால் 1 லிட்டர் இருக்குமா, அதை விட கம்மியாக இருக்குமா? 1 லிட்டர் கேஸில் நான் கேஸ் ஃபில் பண்ணால் 1 லிட்டர் இருக்குமா, அதை விட கம்மியாக இருக்குமா? will be same or less, will be same or less. Reno, you should not say any excuses. தூங்காதீங்க, ஒரு நாளைக்கு 5 hours தூங்குங்க, 6 hours, 6 hours தாண்டி நீ படிச்சு தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை. ரைட்டா? சேமா காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன் எவனும். ஏன்னா 7th சாப்டர்னு ஸ்கூலில் நடத்தலையா? ஸ்கூலில் 7th சாப்டர் நடத்தலையா? 1 லிட்டர் கேஸில் நான் 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் கேஸ் நான் ஃபில் பண்ணேன்னா சேமாக இருக்காது. என்னது சேமாக இருக்காதா? என்ன சார் அப்படின்னு பயமாக இருக்கா? ரொம்ப நல்லது, பயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பயம் நல்லது, கரை நல்லது மாதிரி பயம் எப்பயுமே நல்லது. பயத்தோடையே தூங்குங்க, பயத்தோடையே எந்திரிங்க, கண்டிப்பாக படிச்சிருவீங்க. ரைட்டா? பயம் இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை. பயம் நல்லது, அதனால் தைரியமாக பயத்தோடய இருங்க, கண்டிப்பாக படிச்சிருவீங்க, கவலைப்படாத. ரைட்டா? ரைட், கவனி. இப்போ நான் வரைகிறது ஐடியல் கேஸ். ரைட்டா? ஐடியல் கேஸுங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸ் ஆக்சுவலாக இப்படி இருக்கான். தே ஆர் கன்சிடரிங் தட் ஐடியல் கேஸ் மாலிகுல் என்னமோ அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஐடியல் கேஸ் மாலிகுல் என்னமோ ஸ்கொயர் ஷேப்பில். அப்போ தானே ஃபுல் வால்யூம் பார்த்தியா, கேப்பே இல்லை, எல்லாமே ஸ்கொயராக கேப் இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்மளோட ஆக்சுவல் மாலிகூல்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது எல்லாமே. என்னது? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதாவது ரவுண்டாக இருக்குது, ரவுண்டாக அழகாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் உருண்டையாக இருக்குது.
ரவுண்ட் இல்லை, உருண்டை, நல்லா உருண்டையாக இருக்கும். இந்த உருண்டையில் பார்த்தா அப்படின்னா கவனி என்னென்னு, கேப்பு பூரா கேப் கிடக்கு, பூரா இடத்துல கேப், இங்கே பூரா கேப்பாக இருக்குது. யார் இந்த கேப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், யார் கேப்பை ஃபில் பண்ணுவா? 1 லிட்டர்னு சொன்னீங்க, ஆனால் கேப் கிடக்கு, ரைட்டா? 1 லிட்டர்னு சொன்னாங்கன்னா என்னது, கேப் இருக்குது. தட் மீன்ஸ் ரியல் கேஸ் வால்யூம் இஸ் நாட் த ஆக்சுவல் வால்யூம். ஐடியல் கேஸ் என்னென்னா அப்படியே இருக்குமா, 1 லிட்டர்னு சொன்னால் 1 லிட்டர் இருக்குமா, ஆனால் ரியல் கேஸில் அப்படி இருக்காது. கரெக்டாக புரியுதா? இப்போ என்ன சொல்கிறேன்னு ஏர்லி மார்னிங் கிளாஸ்லாம் நடத்தினேன் சாட்டர்டே. இப்போ புரியுதா? ரியல் கேஸில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் இதில் 1 லிட்டர் இருக்குதுன்னு சொன்னேன்னா 1 லிட்டர் இருக்கு, கொஞ்சமாக, ரொம்பலாம் இல்லை, எனக்குமா ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. ஏன்னா அதுதான்டா ப்ரெஷர் வேரியேஷன், ப்ரெஷர் கரெக்ஷன், வால்யூம் கரெக்ஷன் ஒரு முக்கியமான டெரிவேஷன் இருக்குது, ரைட்டா? நம்மளோட புக்கில் ப்ரெஷர் கரெக்ஷன், வால்யூம் கரெக்ஷன், ப்ரெஷரை சரி பண்ணுதல், வால்யூம் கன அளவை சரி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் டெரிவேஷன். அதுக்கப்புறம் வாண்டர்வால் சமன்பாடு, வாண்டர்வால் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா வாண்டர்வால் ஈக்குவேஷனை வச்சு பின்னாடி கான்ஸ்டன்ட், அந்த மாறிலி ஏ அண்ட் பி, மாறிலி ஏ அண்ட் பி கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிற ஒரு டெரிவேஷன் இருக்குது, ரைட்டா? அந்த டெரிவேஷன் 6th லெசனில். ஸோ அது எல்லாமே படிக்கணும், அது எல்லாமே, ரைட்டா? ரைட், கவனிச்சுக்கோ. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, வால்யூம் ஆக்குபைடு த மாலிகுல் இஸ் நெக்லிஜிபிள் as compared to the total volume occupied. Volume occupied the molecule is not negligible as compared to the total volume. Negligible என்னது, நம்ம தவிர்க்கிற மாதிரி கிடையாது, அது கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்லிஜிபிள்னா அது கன்சிடர் பண்ண தேவையில்லை. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐடியல் கேஸ் ஆக்குபை பண்ண வால்யூமை நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம், இதுவும் 1 லிட்டர் அதுவும் 1 லிட்டர். ஆனால் இங்கே அது 1 லிட்டர்னா 1 லிட்டர் இருக்காது, நீங்கள் கன்சிடர் பண்ணணும், அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் a சேஞ்ச் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து, the force of attraction among the molecular gas are negligible. மாலிகுல்ஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸே இருக்காதான். ஐடியல் கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கா, இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுமா, இது மட்டும் போய் செவுத்தில் முட்டுமா, இது பாட்டுக்கு அது பாட்டுக்கு போய் செவுத்தில் முட்டிக்கிட்டே இருக்குமா, ரைட்டா? இது ஏதாவது ஒரு பக்கம் செவுத்தில். ஆனால் ரியல் கேஸில் உண்மையான வாயுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரைட்டா, உண்மையான கேஸ் ரியல் கேஸில் இவன் இவனை பிடிச்சி இழுப்பான், இவன் அவனை பிடிச்சி இழுப்பான், இவன் அவனை பிடிச்சி இழுப்பான், இவன் அவனை இழுப்பான், இவங்க 2 பேருக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இவங்க 2 பேருக்கு நடுவில், இவங்களுக்கு நடுவில், அது போக செவுத்துலேயும் முட்டுவாங்க, ரைட்டா? எல்லா பக்கமும் என்ன அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் பி தேர், ஆல் சைட்ஸ் தேர் வில் பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரைட்டா? ரைட், ஓகே ரைட், போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, the force of attraction among the molecules cannot be negligible at high pressure and low temperature. நம்ம அதை தவிர்க்க முடியாது. பிகாஸ் இங்கே என்ன இருக்கான், ஷியோராக இந்த இடத்துல நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ரைட்டா? ரைட். அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ரியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தியா, இங்கே a(n²/v), இங்கே n-b போடணும், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், மறந்துடாத, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். கிளியரா? இஸ் தட் கிளியர்? இந்த கொஷின் புரிஞ்சுதா? ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். Yes, tell me. அடுத்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர், 11th சாப்டரில் ஐசோமரிசம் அப்படிங்க. ஐசோமரிசம்னா என்ன, யாருக்கா தெரியுமா? வாட் இஸ் ஐசோமரிசம்னா? What is isomerism? Very good, Nisar பாதி ஆன்சர் பண்ணிட்டான். ஓகே, ரைட். சேம் molecular formula but different SF. SF னா என்னது? structural formula, ரைட்டா? சேம் molecular formula but different structural formula, ரைட்டா? molecular formula சேமாக இருக்கும், பட் structural formula வேறையாக இருக்க போகுது. அதுதான் என்னது, நம்ம ஐசோமர்னு சொல்ல போகிறோம். அதில் சிஸ் ஐசோமர் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்னு ஒன்று இருக்கான். இந்த சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ் அண்ட் டிரான்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, ஜியாமெட்ரிக்கல்
ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமோட ரெண்டு டைப் தான் என்ன அப்படின்னா சிஸ் அண்டு ட்ரான்ஸ். ரைட்டா? ரைட். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எப்போ வரும்? டபுள் பாண்ட் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் வரும். ரைட்டா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எங்கே வரப்போகுது? டபுள் பாண்ட் இருக்க இடத்துல வரப்போகுது. ரைட்டா? அப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்கிறதுல என்ன சார் பிரச்சனை? டபுள் பாண்டில் எஸ், டபுள் பாண்டில் அதாவது கார்பன் ரெண்டு தான் டபுள் பாண்டில் இருக்கும் ஆர்கானிக்கில் பொதுவாக. ரைட்டா? இந்த மாதிரி கார்பன் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் இருக்க கார்பனோட வேலன்சி என்ன? கார்பன் முதல் எத்தனை பேரோட சேருவாங்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அரவுண்ட் கார்பன் ஜென்ரலி? எஸ், வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன்? கார்பனோட வேலன்சி என்ன? எஸ், 4. எஸ், அப்சல்யூட்லி. தட்ஸ் குட், தட்ஸ் குட், வெரி குட், வெரி குட். அப்போ ஆல்ரெடி ரெண்டு பாண்ட் இருக்குது. இந்த கார்பன் இங்கே ஒருத்தவங்க, இங்கே ஒருத்தவங்க. ரைட்டா? இந்த மாதிரி சேரலாமா? திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. வெரி குட். ஸோ அப்போ it can be hydrogen, it can be another one CH3, it can be hydrogen, it can be another one CH3. இல்லை இங்கே நீ என்ன வேணால் போட்டுக்கலாம். இங்கே வேணால் Cl போட்டுக்கோ, குளோரின் போட்டுக்கோ, யாரை வேணால் போட்டுக்கோ, என்ன வேணால் போட்டுக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்டில் சிஸ்னா என்ன, ட்ரான்ஸ்னா என்ன இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்டா? டபுள் பாண்டட் கார்பன், சிஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டபுள் பாண்டட் கார்பன். இந்த டபுள் பாண்டட் கார்பனோட இந்த டபுள் பாண்டட் கார்பனில் ஒரு கார்பனையும் நீ பார்க்குறோம். நல்ல கவனி. there is a small confusion in this. இந்த கார்பனு தனியாக, இந்த கார்பனு தனியாக. இவங்களோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடியவங்க, நல்ல கவனி. இந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ரைட்டா? ரைட். அந்த இடத்துல என்ன இருக்கணும்? டிஃப்ரெண்ட். நல்லா கவனி. இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? they say that இது சிஸ்ஸா, இது முதல் சிஸ்ன்னு சொல்லலாமா? இது சிஸ்ஸா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லேன். இது சிஸ் ஐசோமரா இல்லையா? இது சிஸ் ஐசோமரா இல்லையா? இஸ் திஸ் சிஸ் ஆர் நாட்? இது ஒரு சிஸ் ஐசோமரா இல்லையா? எஸ் ஆர் நோ? இது ஒரு சிஸ் ஐசோமரா இல்லையா? சொல்லுங்க. எஸ். ஓகே, சூப்பர். ரைட். மீதி இருக்கவங்க தானியா saying yes. others, what about Tangarash, Adityan and Nisar? Okay, you know, yes. Okay. headset யூஸ் பண்ண உஷா, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. see, this is not a cis isomer. இது cis ஐசோமரே கிடையாது. ஏங்கிறத நான் சொல்கிறேன். ரைட்டா? இது cis ஐசோமரே கிடையாது. ரைட்டா? கவனி. என்ன அப்படின்னா இதை நீ சிஸ்ன்னு சொல்லணும்னா வாட் இஸ் இது முதல் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே கிடையாது. இது முதல் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ சிஸ் அண்ட் ட்ரான்ஸாக சொல்ல முடியும். இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே கிடையாது. அப்புறம் எப்படி நீ இதை சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் சொல்லுவ? இதை ஸ்டேட் போர்டில் சொல்லித்தர மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் நாட் தே ஆர் கோயிங் டு சே இட் இன் தி ஸ்டேட் போர்ட். நான் உனக்கு அடிஷ்னலாக சொல்கிறேன். கவனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ ஜாமெட்ரிக்கல் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட். ரைட்டா? ஜாமெட்ரிக்கல். ரைட்டா? கவனி. என்ன அப்படின்னா இதில் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கார்பன் இருக்குல்ல, இந்த ரெண்டு கார்பன் டபுள் பாண்ட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே. இந்த ஒரு கார்பனும் தனித்தனியாக இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இங்கே பாரு, ஒரு ஹைட்ரஜன் ஒரு CH3 இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ரெண்டுமே ஹைட்ரஜன் இருக்குது. தட் இஸ் ராங். அப்படி இருந்தால் இங்கே ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே கிடையாது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமாக இருந்தால் தான் நீ அதை சிஸ்ஸா ட்ரான்ஸான்னு சொல்ல முடியும். சரியா? கவனிச்சுக்கோ எப்படி இருக்குன்னு. ரைட்டா? ஸோ இப்போ இது என்னது? திஸ் இஸ் நாட் அ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். அப்போ இது எப்படி மாறி இருக்கலாம்? இது எப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னா கவனி. இது எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னா திஸ் கேன் பி லைக் திஸ். இப்போ என்ன அப்படின்னா டபுள் பாண்டு கார்பன், இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் CH3. இல்லை இந்த பக்கம் CH3 இருந்தாலும் ஓகே, இல்லை Cl வச்சுக்கோ. யார் வேணால் வச்சுக்கலாம். ரைட்டா? எது வேணா இருக்கலாம். ரைட்டா? எது வேணா இருக்கலாம். இப்போ பாரு, இப்போ கவனி. இந்த கார்பனோட கனெக்டாக இருக்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, இவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போது சிஸ்ஸா ட்ரான்ஸா? இப்போ பாரு, இந்த ரெண்டு பேரோட கனெக்டாக இருக்க கார்பனில்
ஹைட்ரஜன் ரெண்டும் ஒரே சைடில் இருக்குது ரைட்டா. இங்கே குளோரின் இருக்குன்னே வச்சுக்கலாம் ரைட்டா. இங்கே குளோரின் இருக்குன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இங்கே குளோரின் இருக்குது. ஈவன் தோ ரெண்டுமே ஹைட்ரஜன் இருக்கனால இது என்ன பண்ணலாம் நம்ம, இது ரெண்டுமே ஹைட்ரஜன் இருக்கனால we call it as cis. சார் அப்போ இங்கே CH3 இருந்தால், CH3 இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் கரெக்டு தான். CH3 தான் பிரச்சனை இல்லை, அதுவும் கரெக்டு தான். CH3 இருந்தாலும் சரி, Cl இருந்தாலும் சரி ரைட்டா. இது வேணாம். இப்போ ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் C டபுள் பாண்ட் C ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம் குரூப்பு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ரைட்டா. ஹைட்ரஜன் ஆப்போசிட்டாக இருக்கா, ஹைட்ரஜன் ஆப்போசிட்டாக இருக்கா. டே புரியுதா? நார்மலி யூ won't get this confirmation, உனக்கு இது தெரியாது ரைட்டா. இங்கே CH3 இருந்தால் அதுவும் ட்ரான்ஸ் தான், இதுவும் ட்ரான்ஸ் தான். இங்கே Clக்கு பதிலாக CH3 இருந்தாலும் ட்ரான்ஸ் தான் ரைட்டா. 4 குரூப்புமே ஆப்போசிட்னாலும் சரி, இல்லை ஒருத்தவங்க மட்டும் இப்படி சேம் குரூப் ஆப்போசிட் இருந்தாலும் சரி, ஒன்று இருந்தாலே அது வந்து அக்செப்டட், 2 பேர் இருந்தால் சூப்பர் அக்செப்டட் ரைட்டா. அவ்வளோதான் ரைட்டா. ரைட் சரியா ரைட்டா, கிளியரா ரைட். எதுவாக இருந்தாலும் ரைட்டு தான் ரைட்டா. ரைட். இப்போ பாரு, சிஸ் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். ஏன் லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க ரைட்டா? எண்டிங் டைம் எப்படியும் 9:30 ஆகிடும். லீஸ்ட் ஸ்டேபிள். ஏன் லீஸ்ட் ஸ்டேபிள்னா, 2 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கானா, நேருக்கு நேராக இருக்கனால வாடா நீ நான் பார்த்துருவோம், வாடா பாப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க ரைட்டா. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. they both are fighting with each other. அதனால ஸ்டெபிலிட்டி கம்மி ஆயிடுச்சு. ஸ்டெபிலிட்டி கம்மி, இங்கே மோர் ஸ்டேபிள். லோவர் டென்சிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. டென்சிட்டினா என்ன அர்த்தம், நல்லா க்ளோஸ்லி பேக்டாக இருக்கணும், எல்லோரும் டைட்டாக பேக் ஆகிருக்கணும். இங்கே தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி இவனுங்க ஒன்றா இருப்பானுங்க? சண்டை போடுறவன் எங்கேயாவது ஒன்றா இருந்து கேள்விப்பட்டிருக்கியா? அப்போ என்னது, டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இங்கே ஹையர் டென்சிட்டி. அடுத்து ஹையர் சாலிபிலிட்டினா என்னது, உப்பை தண்ணியில் போட்டோன்னே கரையுது, அதுதானே சாலிபிலிட்டி. ஜீனியை தண்ணியில் போட்டோன்னே கரையுது, அதுதானே சாலிபிலிட்டி. உஷா என் சைட்லேருந்து நான் எதுவும் பண்ண முடியாதுடா, நீங்கள் தான் உங்கள் சைடில் ஏதாவது பண்ணணும். ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அல்லது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யாருக்குமே கேட்கலன்னா தான் நான் எதாவது பண்ண முடியும், ஒருத்தருக்கு மட்டும் கேட்கலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். என் சைடில் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான் ரைட்டா. கரையுது. எப்படி ஏன் கரையுது? ஏன்னா அந்த கெமிக்கலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு வீக்காக இருக்குது. NaClக்கு நடுவில் இருக்க பாண்டு வீக்காக இருக்குது. தண்ணிக்குள்ளே போனோடனே பிரிஞ்சிடுறாங்க, கரைஞ்சிடுறாங்க. அதே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. லெஸ் ஸ்டேபிள். ஏன் லெஸ் ஸ்டேபிள்? சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அதனால என்னது, டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அடர்த்தியாக இருக்க மாட்டாங்க, லூஸாக தள்ளி இருப்பாங்க. அப்போ லூஸாக தள்ளி இருக்கவங்க ஈஸியாக தண்ணியில் போட்டால் கரைஞ்சிருவாங்களா? அப்போ ஹையர் சாலிபிலிட்டி ஹை. இவன் தான் என்னது, மோர் ஸ்டேபிள், நல்ல டென்சிட்டி, அப்போ லோவர் சாலிபிலிட்டி. கரெக்டாக. அடுத்து மெல்ட் பண்ணுறது. அவன் தான் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, கொஞ்சம் சூடு வச்சனால என்ன பண்ணிடுவான், புளக்குன்னு உருகிடுவான். கொஞ்சம் சூடு வச்சாலே புளக்குன்னு உருகிடுவான். அப்போ என்ன அர்த்தம், லோ மெல்ட்டிங் பாயிண்ட். இவனுக்கு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஏன் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்? ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, அவனுங்களை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டா? எஸ் ரைட்டா? ரைட். ஸோ பாரு, பிரச்சனை என்னவா, வான் டெர் வால்ஸ் ரிப்பல்ஷன், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால் சேம் குரூப் பக்கத்தில் இருக்குது ரைட்டா, சேம் குரூப் பக்கத்தில் இருக்குது. ஏன் ஹையர் சாலிபிலிட்டி? நல்லா கரைவாங்கடா நிசார், நல்லா கரைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு நடுவில் தான் பாண்டே இல்லையே, அவங்களுக்கு நடுவில் ஸ்ட்ராங் பாண்ட் இல்லை, அவங்களே பிரிஞ்சு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ தண்ணிக்குள்ளே போட்டோன்னா ஈஸியாக பிரிஞ்சிடுவாங்க. வாட் இஸ் மீன் பை டிசால்விங்? தண்ணிக்குள்ளே போட்டோன்னா எல்லாரும் தனித்தனியாக கலண்டு போயிடுவாங்க, அதுதான் டிசால்வ், அதுதான் சாலிபிலிட்டி. அவங்க தான் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்கானே, தேர் ஆல்ரெடி லெஸ் ஸ்டேபிள், டென்சிட்டி கிடையாது. அப்போ தண்ணிக்குள்ளே போட்டால் புளக்குன்னு பிரிஞ்சிடுவாங்க, ஈஸியாக செப்பரேட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுதா? டே ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட்டாக இந்த கொஷின் அப்படியே கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாரு, இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன்னா, இதை நீட் ஜேஇ கொஷின்லாம் என்னமோ வேற்று கிரகத்திலேருந்து நீட் ஜேஇ கொஷின் கேட்குற மாதிரி சொல்கிறாங்கல்ல. வேற்று கிரக கேள்வி என்னென்னு பாரு. இப்போ அந்த வேற்று கிரகத்தோட கேள்வியை சொல்லித்தரேன் பாரு என்னென்னு உனக்கு. ரைட்டா? Cl CH CH CH3 ரைட்டா? அது என்னது? அதுவும் அதே தான் ரைட்டா? அதுவும் Cl CH CH
CH3 ரெண்டுமே ஒன்று தானே இப்படி போட்டுட்டிங்க சிஸ் இங்கே ட்ரான்ஸ் ரைட்டா கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு 4 காம்பவுண்டை கொடுத்துட்டு என்ன அப்படின்னா they will ask which is more stable இதில் யார் மோர் ஸ்டேபிள் இது யார் மோர் ஸ்டேபிள் நீயே சொல்லு இதில் யார் ஸ்டேபிள் அதாவது இப்படி படத்தை கொடுக்க மாட்டாங்களாம் அதுக்கு பதிலாக சிஸ்டர் ட்ரான்ஸ்ன்னு கொடுக்குறாங்களாம் யார் மோர் ஸ்டேபிள் which is more stable யார் மோர் ஸ்டேபிள் அதுக்கு பதில் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆன்சர் வரும் ட்ரான்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் ரைட்டா ட்ரான்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் கவனி ஹையர் சாலிபிலிட்டி உனக்கு புரிஞ்சிச்சு ரைட்டா ட்ரான்ஸ் தான் மோர் ஸ்டேபிள் அப்போ மோர் ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம் நல்ல ஸ்ட்ராங்காக திடகாத்திரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது பாண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவங்க டென்சிட்டியும் ஹையராக இருப்பாங்க இவங்களோட டென்சிட்டி கம்மியாக இருக்கப்போ டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா நீ தேனை தண்ணியில் கரைக்கிறது ஈஸியாக கஷ்டமா ஜீனி தண்ணியில் கரைக்கிறது கஷ்டமா தேனை தண்ணியில் கரைக்கிறது கஷ்டமா நீ பதில் சொல்ல ஜீனி இருக்குல்ல ஜீனி தண்ணி லைட்டாக நீ என்ன பண்ணுற ஆல்ரெடி சுகர் சிரப் இருக்குது சுகர் சிரப்பை தண்ணியில் போடுறதுக்கும் அதே இது ஹனியை தண்ணியில் போடுற யார் ஈஸியாக கரைகிறது யார் சீக்கிரம் கரைஞ்சிருவா யார் சீக்கிரம் கரைவா யார் சீக்கிரம் கரைவா சுகர் ஏன்னா சுகர் சிரப் என்னது நம்மளுக்கு சுகர் சிரப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா சுகர் சிரப்பில் டென்சிட்டி கம்மி ஹனியோட டென்சிட்டி கூட அதே தான் இங்கேயும் என்ன அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு எப்பயுமே டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஸ்டேபிலிட்டி கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அப்போ ஈஸியாக கரைஞ்சிருவாங்க இவங்களும் ஈஸியாக கரைஞ்சிருவாங்க மெல்டிங் பாயிண்ட் பாரு அவங்க தான் ஸ்டேபிளே இல்லையே ஸ்டேபிளாக இல்லாத ஒருத்தவங்க புளக்குன்னு உடஞ்சிருவாங்க அப்போ நீ கொஞ்சம் ஹீட் பண்ணால் போதும் ஈஸியாக இருப்பாங்க ரைட்டா உஷா உனக்கு இப்போ சவுண்ட் கேட்குதா உஷா கேன் யூ லிசன் மீ உனக்கு இப்போ சவுண்ட் கேட்குதா ரைட்டா ஸோ லோ மெல்டிங் பாயிண்ட் அப்போ இவங்களுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இவங்களுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வான் டெர் வால்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அல்லது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரைட்டா வான் டெர் வால்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அல்லது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸு இதுக்கு என்னது அப்படின்னா அது கிடையாது இங்கே அதிகமாக இருக்குது அங்கே கம்மியாக இருக்குது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால் சேம் குரூப்பு பக்கத்தில் இருக்குது ரைட்டா சேம் குரூப் பக்கத்தில் இருக்கிறது தான் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டா சேம் குரூப் பக்கத்தில் இருந்தால் அது பேர் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரைட்டா வான் டெர் வால்ஸுங்கிறது வீக் ஃபோர்ஸ் இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க அவனுங்க தான் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ரைட்டா சூப்பர் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் போகலாம் ஐயோ ரொம்ப நேரம் போயிடுச்சு மாலிகுலர் மாஸ்க்கும் மோலார் மாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ரைட்டா 37th கொஷினா ராஜேஷ் 37th கொஷின் என்ன திடீர்னு 37னா இதான் 37th கொஷினாடா டே இதான் 37th கொஷினா நான் கொஷின் நம்பர் எடுத்துகிட்டு வரல ஐ எம் நாட் கெட்டிங் இட் இதான் 37th எஸ் ஆர் நோ டெல் மீ எஸ் ஆர் நோ எஸ் தான் இன்றைக்கி இருக்குது நம்ம பார்க்குறோம் கடன்னு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்டா நான் டைமே பத்தாதுன்னு நினச்சேன் எஸ் நடத்திடுவேன் இன்றைக்கி இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இந்த லைவ்லேயே நான் நடத்திடுவேன் கவனிங்க ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் மாலிகுல் டு யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் ரைட்டா டே இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க கொஞ்சம் கவனமாக இதையும் கவனிங்க ரைட்டா ரைட் finding mass of a molecule. Molecular mass is defined as the ratio of mass of molecule to the unified atomic mass. Actual definition is molecular mass ko unified atomic mass ko ratio da molecular mass. Molar mass na 1 mole oda mass enavo adu da molar mass. Adutha inga relative molecular mass of any compound can be calculated by adding the relative atomic mass of the constant atom. ஒரு atom oda mass CH4 எப்படி கண்டுபிடிப்போம் கார்பன் 12 ப்ளஸ் 4 இன்ட்டு ஹைட்ரஜன் 1 டோட்டலாக 16 அப்படி போடுவோமா அதுதான் என்னது கான்ஸ்டன்ட் ஆட்டம் அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லு இங்கே 1 மோல் மட்டும்தான்
இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீ 5 கிராம் ஆஃப் CH4 5 கிராம் ஆஃப் CH4 இருந்தாலும் அதோட மாலிகுலர் மாஸ் 16 தான் ரைட்டா. ஆனால் இங்கே 1 மோலுக்கு மட்டும்தான் நீ கண்டுபிடிக்க முடியும். 1 மோல்னாலும் CH4 தான், அதுவும் என்னது 16 தான். 1 மோல்னா ஒரே ஒரு 1 மோல் மட்டும் ரைட்டா. ஓகே சூப்பர். அடுத்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர் U. இது கிராம் மோல் -1 சரியா, ரெப்ரசன்டட் கிராம் மோல் -1 ரைட்டா. கான்ஸ்டிடியூண்ட் ஆட்டம்னா இதானே. இப்போ CH4ல் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற கான்ஸ்டிடியூட் C 4 ஹைட்ரஜன், அவங்க தான் கான்ஸ்டிடியூண்ட் ஆட்டம் ரைட்டா, அவங்க தான் கான்ஸ்டிடியூண்ட் ஆட்டம். அடுத்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன, அதனால் நான் வச்சுக்கோ ஒரே ஒரு க்ளூ முடிஞ்சு போச்சு. I for intensive, I for independent. I for intensive, I for independent. யார் இஸ் ஆர் இன்டென்சிவ், யார் இண்டிபெண்ட்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா independent of the mass or size, independent of the mass or size. இது எந்த லெசன் யாராவது சொல்ல முடியுமா? This question comes in which chapter? எந்த சாப்டரில் வருது இந்த பாடம்? இந்த கேள்வி எந்த சாப்டரில் வருது? எந்த சாப்டரில் வருது? Seventh chapter right? Thermodynamics right? Super good. Intensive abdina, I for intensive, I for independent. Independent of the mass. The property that are independent of the mass or size of the system known as intensive. Adhe idu depend on the mass and size na enadhu extensive property right? Example paru, volume, mass, energy, refractive index, surface tension. Idha one eluduna kuda podum. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும் ரைட்டா. One example is enough. அடுத்து exothermic process, endothermic process ரைட்டா. ஓகே ரைட். கவனி எண்டோ எக்ஸோ. எக்ஸோதெர்மிக்னா என்னது? எக்ஸோனா ஞாபகம் வச்சுக்கோ எக்ஸிட். எக்ஸோனா எக்ஸிட் ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸிட்னா என்னது? வெளியே போகுது. யார் வெளியே போகிறா? ஹீட் வெளியே போகிறாங்க ரைட்டா. எக்ஸிட், ஹீட் எக்ஸிட். ஹீட் என்ன பண்ணுது? எக்ஸிட் ஆகுது. எ ப்ராசஸ் when transformed from initial to final state by the evolution of heat. ஹீட் வெளியேறது மூலமாக ரைட்டா ரைட்டா ஹீட் வெளியேறது மூலமாக நடந்துச்சுன்னா அதுதான் என்னது நம்ம எக்ஸோதெர்மிக்னு சொல்ல போகிறோம். எண்டோதெர்மிக் அப்படின்னா என்னது? அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் ரைட்டா. அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் தான் நம்ம எண்டோதெர்மிக்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. ஓகே அடுத்து ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் பொசஸ் ஹையர் எனர்ஜி தான் இனிஷியல். இனிஷியலை விட ஃபைனல் ஸ்டேஜோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னது? ஹீட் அப்சார்ப் பண்ணியிருக்கு. இனிஷியலாக 5 டிகிரி செல்சியஸ் இருந்தால் ஃபைனலில் 10 டிகிரி செல்சியஸ். இங்கே அப்படியே ஆப்போசிட் 10 டிகிரிலேருந்து 5 டிகிரி செல்சியஸ்க்கு மாறி இருக்கும். ஹீட் இஸ் சப்ளைட் டு பிரிங் அபவுட் த இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட். ஹீட்டு சப்ளை பண்ணுறோம். இங்கே ஹீட் இஸ் ரிமூவ்டு, மெல்ட்டிங் ஆஃப் சாலிடு, ஃப்ரீசிங் ஆஃப் லிக்விட் ரைட்டா. மெல்ட்டிங் ஆஃப் சாலிட். சாலிட் என்ன பண்ணுறோம் நம்ம? ஐஸு 5 டிகிரிலேருந்து மெல்ட் பண்ணுறப்ப ஹையர் டெம்பரேச்சர் வருது ரைட்டா. தட்ஸ் இட் சரியா. அடுத்து ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்ன? irreversible process takes place in both forward and backward direction. A B மாறுது, சேம் டைம் B என்ன பண்ணுது? ஏவும் மாறுது. A to B, B to A. இது என்னது? A B மாறிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீ இதெல்லாம் எழுதலாம். இந்த இமேஜெலாம் நீ என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீ உன்னோட எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணலாம் ரைட்டா. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா. இதெல்லாம் யூஸ் பண்ணனா உன்னோட பேப்பர் வில் பி லுக்ஸ் டிஃப்ரெண்ட். டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் அ ரிவர்சபிள் ப்ராசஸ் இஸ் ஸ்மால் ரைட்டா. டிரைவிங் ஃபோர்ஸ்னால் இந்த ரியாக்ஷனை நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க ரைட்டா, அது கம்மி. ஏன்னா இது கஷ்டப்பட்டு இங்கிட்டு போகுது, திருப்பி இங்கிட்டு வந்துடுது, திருப்பி அங்கிட்டு போக, அப்போ ரெண்டு ஈக்குவல் ஆகிடுது. அதனால டிரைவிங் ஃபோர்ஸ் உந்தம், அதாவது தள்ளுறது, இந்த போ 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 அப்படின்னு தள்ளுறது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இஸ்
definite driving force is required. இது இதுவா மாறணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இவங்க மொத்தமா வெளிய போகணும். அடுத்து work done in reversible process is greater. வேலை நிறைய நடக்குதுல, இங்க இருந்து இங்க போறான், இங்க இருந்து இங்க போறான், ரைட். இங்க என்ன அப்படினா always lower. ஒரு வேலை தான், இங்க இருந்து இங்க போறாங்க, அவ்வளவுதான். இங்க என்னது, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அங்க போறேன், நீ இங்க வா, நான் அங்க போறேன், இங்க வான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. That's it. Next, ideal gas னா என்ன, real gas னா என்ன. ஆல்ரெடி இந்த டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் திஸ் ஆல்சோ. ஆல்ரெடி அங்கேயே சொல்லிட்டேன், இது கொஞ்சம் சிம்பிளர் ஃபார்மு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் திஸ் ஆல்சோ, ரைட்டா. இந்த டிஃபரன்ஸும் நீ எடுத்துக்கலாம் இது கூட. ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டால்ஸ் என்ன, விச் லெசன் இட் இஸ், விச் சாப்டர் இட் பிலாங்ஸ் டு விச் சாப்டர். எஸ். Well-defined circular path around the nucleus in which electron revolves. Electron revolve ஆகிறது என்னது, நம்ம இந்த இடத்துல we are going to say it as a orbit. This is second chapter. Shape of the orbit, shape of the orbital வரும்ல, அதுதான், ரைட்டா. 3-dimensional space around the nucleus within which the probability of finding electron is maximum, ரைட்டா. நீங்க எலக்ட்ரானை ரொம்ப அதிகமா எங்க பார்க்குறீங்களோ அதுதான் ஆர்பிட்டால். ஆர்பிட்னா என்னது, சர்க்குலர் பாத். அந்த சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சர்க்குலர் பாத்தை ஆர்பிட்னு சொல்ல போகிறேன். அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் 3-dimensional ஷேப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆர்பிட்டால் என்ன ஷேப்பு சொல்ல முடியுமா, ரைட்டா. ஆர்பிட்னா ஷெல்லு, ஆர்பிட்டால் சப்ஷெல். எஸ் ஆர்பிட்டால் என்னது, எஸ் ஆர்பிட்டால் என்ன ஷேப் சொல்ல முடியுமா, எஸ் ஆர்பிட்டால் என்ன ஷேப் சொல்ல முடியுமா, எஸ் ஆர்பிட்டால் என்ன ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப், ரைட்டா. ஸ்பெரிக்கல், உருண்டையாக இருக்கும். பி ஆர்பிட்டால் ஜிக், நம்ம டம்பிள்ஸ் தூக்குவோம்ல, டம்பிள்ஸ் மாதிரி இருக்கும், ரைட்டா. டி ஆர்பிட்டால் டபுள் டம்பிள்ஸ், ரெண்டு டம்பிளை சேர்த்து வச்ச மாதிரி தூக்குறது தான் டபுள் டம்பிள், சரியா, ரைட். இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது, ரைட்டா. ஸோ அப்போ என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் மேக்ஸிமம் எங்கே இருக்கோ அதுதான் ஆர்பிட்டால்னு சொல்ல போகிறோம், ரைட்டா. The concept of an orbit does not consider the wave character. Wave character பொறுத்து ஆர்பிட் இருக்காது, ரைட்டா. இங்கே என்னது, accordance with the wave character. அதுனா அந்த சாப்டர் நடத்துகிறப்ப நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதை இப்போதைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட்டா. The additional question. They do not have any directional characteristics. இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. இதுக்கு எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ் எல்லாம் டைரக்ஷன் இருக்குது, ரைட்டா. Do not have directional character, have directional character. Maximum number of electrons எப்படி கண்டுபிடிக்கலாம், 2n², ரைட்டா. maximum number of electrons 2n², always 2. எப்பயுமே என்னது, ஒரு ஆர்பிட்டில் எப்பயுமே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். எஸ்ஸில் இருக்கும். பியில் பாரு, பிஎக்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எஸ் இருக்குது. எஸ் எப்பயுமே ஒரே ஒரு பாக்ஸ் தான், 2 எலக்ட்ரான் தான் போடுவோம். பியில் 3 பாக்ஸ் போடுவோம். ஆனால் அதில் பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் ஒவ்வொருத்தவங்களையும் 2 எலக்ட்ரான் தான் போடுவோம். ஆல்வேஸ் டூ ஒவ்வொன்றும். இந்த ஒவ்வொன்றுலேயும் இது ஒரு ஆர்பிட்டால், இதில் மேக்ஸிமம் எலக்ட்ரானுக்கு 2n² ஃபார்முலா. இதில் எப்பயுமே 2 எலக்ட்ரான்ஸ். உன்னோட ஓன் வேர்ட்ஸில் கூட நீ எழுதிக்கலாம். பிடிஎஃப் கீழே கொடுத்துட்டேன், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன்னு பார்த்துக்கோ. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓனாக கூட எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் தான், ஃபர்ஸ்ட் சாப்டருக்குரியது. இதை நீனா என்ன பண்ணலாம், உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக யூ கேன் சி பை யுவர் செல்ஃப், ரைட்டா. இதுவும் இதுக்கு அடுத்ததும் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், இது ரெண்டு என்ன பண்ணலாம், நீனா பார்த்துக்கலாம், சரியா. நவ் வி ஆர் மூவிங் டு IUPAC. போகலாமா, IUPAC போகலாமா? How many of you are ready for IUPAC? Yes, IUPAC போகலாமா? IUPAC, International Union for Pure and Applied Chemistry, right? சரியா, ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 85% chance of IUPAC in the midterm test. Midterm test question paper la 85%, ரைட்டா, 85% chance என்ன அப்படின்னா இந்த கொஷின் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ரைட்டா. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஷின், இந்த 6 கொஷின் வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. வேரஸ் தீஸ் டயக்ராம்ஸ் ஆர்
having only 15% chance. ரைட்டா, இதுதான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ரைட்டா, கவனமாக கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை இப்படி பார்த்தேன்னா உனக்கு புரியாது. இந்த கொஷின் என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம்? பப்ளிக்லலாம் IUPAC வருமா வராதானே சொல்ல முடியாது. இப்போ மிட் டேர்ம் டெஸ்ட்டில் சொல்கிறேன். மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு சான்ஸ், மிட் டேர்ம் டெஸ்ட்டில் இதுதான் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரைட்டா, ரைட். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதிலேருந்து இது வரைக்கும் நான் எடுத்துக்க போகிறேன். ரைட்டா, இந்த ஓரத்தில் இருக்க 2 கார்பனை விட்டுற போகிறேன். CH CH2 CH, அதோட ஒரு CH3, அதுக்கப்புறம் ஒரு CH, லாஸ்ட்டாக இருக்க 2 பேரோடையும் 2 CH3 இருக்காங்க. இந்த டயக்ராம் தான் அவங்க அப்படி கண்டென்ஸ்டு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் பாரு. இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, 2 CH3 இருக்குது. இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன், 2 CH3, இன்னொரு பாண்டு இந்த CH2ஓட இருக்குது. அடுத்து இந்த CH, இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜனோட இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்குது, மேலே ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH. லாஸ்ட்டாக இருக்க கார்பன் பாரு, இங்கே ஒரு ஹைட்ரஜனோட இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாண்டு, இந்த பக்கம் ஒரு பாண்டு, 2 CH3ஓட. கிளியரா? ரைட்டா? இந்த கொஷின் கேட்டாங்கன்னா உனக்கு இப்படி எழுத தெரிஞ்சிருக்கணும். கேன் யூ ஏபிள் டு ரைட் திஸ்? இது உனக்கு எழுத தெரியுதா? நான் எழுதியிருக்கிறது உனக்கு புரியுதா? அந்த கொஷினை எப்படி நான் இப்படி எழுதியிருக்கேன்னு, ரைட்? இது தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்பர் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நம்பரிங்கில் தான் அடுத்து நீ தப்பு பண்ணுவேன். நம்பர் என்ன பண்ண போகிற? லாங் செயின் நம்பர் போடணும். 1 2 3 4 5 6. எனக்கு என்ன தோணுது, ஏன் இப்படி தான் நம்பர் போடணுமா? வை? நான் இந்த பக்கத்துலேருந்து நம்பர் போடக்கூடாதா? 1 2 3 4 5 6 போடலாமா போடக்கூடாதா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்கிப் பண்ண முடியாது. IUPAC தான் வராது. அந்த லெசனில் எவ்வளோ கேள்வி இருக்குது, இன்னும் சாப்டர்ஸ் நிறையா இருக்குது. ஆர்கானிக் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் உனக்கு வரும். நீ 6 2 மார்க் எழுதணும். நீ 9 2 மார்க் கொடுத்து 6 2 மார்க் எழுத சொல்லுவாங்க. ஃபிசிக்கலில் 3, ஆர்கானிக்கில் 3, இன்ஆர்கானிக்கில் 3 வரும். அதில் அந்த கம்பல்சரி நம்ம தலையெழுத்து எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்ம கம்பல்சரி நம்மளை கவுத்தி விட்டுரும். அது ஆர்கானிக்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் கவனம். இப்படி இருக்குது 2 பாசிபிலிட்டிஸ். எப்பயுமே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்கும், ஒரு கேள்விக்கு நிறையா பதில் இருக்காது. அப்போ இதில் ஏதோ ஒன்று ரைட்டு, ஒன்று தப்பு. யார் ரைட்டு யார் தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ இப்போ பாரு, எந்தெந்த நம்பர்லலாம் பிரான்ச் இருக்குன்னு பாரு. ரைட்டா? ரைட்? ரைட்டா? சரியா? ரைட்? ஸோ கவனி பாரு, என்னென்னு எந்தெந்த கார்பன்லலாம் பிரான்ச் இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட் எல்லோ கலரில் எழுதலாமா? எல்லோ கலரில் எங்கெங்கே பிரான்ச் இருக்குது? 2 1 2 3 4. அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் எங்கெங்கே பிரான்ச் இருக்குது? 2ல் ஒரு CH3 இருக்குது, 2ல் இருக்குது. அடுத்து 3ல் ஒரு CH3 இருக்குது, 2 + 3 + 5ல் ஒரு CH3 இருக்குது. ரைட். அடுத்து ஒயிட் கலர் பாரு, ஒயிட் கலர் பாரு. ஒயிட் கலர் என்ன பண்ணுது? இப்படி இப்படி போகுதா? ஒயிட் கலரில் பாரு எங்கெங்கே இருக்குன்னு? 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்கேன். மேலே 3 இல்லை, அதான் என்னடா ஒரு மிஸ்டேக் இருக்கேன். மேலே 4. ரைட்டா? மேலே 4. ரைட்டா? கீழே 7 வராது. லாங் செயின். நீ 7னா 6க்கு அப்புறம் அதோட கண்டினியூ ஆகணும். 6க்கு அப்புறம் கண்டினியூ ஆகலையே. நீ 6க்கு அப்புறம் இப்படி கேப்பில் இருக்குது 7 போட முடியாது. அப்படி கேப்பில் 7 போட முடியாது. அப்படி போடக்கூடாது. கீழே 7 வராது. நிசார் நீ கவனிச்சா கூட நீ தப்பிச்சிடலாம். IUPAC விட்டுறாத. ரைட்டா? பாரு, இதோட டோட்டல் என்ன? 5 + 9 + 1 11. இது 10. ரைட்டா? எங்கே கம்மியான டோட்டல் வருதோ அந்த லைனில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த அடிஷன் எப்படி? ஜஸ்ட் சப்ஸ்டியூட். எங்கெங்கெல்லாம் செயின் இருக்குது பாரு. இங்கே 1 இருக்கா? 2. இந்த 2ல் தானே ஒரு பிரான்ச் இருக்குது. 2ல் ஒரு பிரான்ச் இருக்குது, 3ல் ஒரு பிரான்ச் இருக்குது, 5ல் ஒரு பிரான்ச் இருக்குது. 2 3 5. இந்த எல்லோ கலர் மார்க்கிங்கில் பாரு, 2ல் ஒரு பிரான்ச் இருக்குது, 4ல் ஒரு பிரான்ச் இருக்குது, 5ல் ஒரு பிரான்ச் இருக்குது. ரைட்டா? ரைட்? கிளியரா? ஸோ அப்போ
ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னா இந்த சப்ஸ்டியூட்ஸ் அல்லது பிரான்ச் இவங்களாம் எங்கே இருக்காங்க அந்த நம்பர்ஸை தனித்தனியாக எழுதி அதை ஆட் பண்ணுறப்ப எந்த வேல்யூ கம்மியாக வருதோ அந்த சைடை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கணும் ரைட்டா அந்த சைடை தான் என்ன பண்ணணும் நம்ம எடுத்துக்கணும் ரைட்டா ஓகே ரைட் ஸோ அப்போ என்ன பண்ணணும் yellow or white which is correct yellow or white எது ரைட்டு yellow கலரா ஒயிட் கலரா நான் ஏதோ அழிக்க போய் என்னமோ மொத்தமாக அழிஞ்சு போச்சு சை இது நான் எப்பயும் போல் நான் பண்ணுறதே பண்ணியிருக்கலாம் ஷிட் சரி இது எப்படியே இருக்கட்டும் ரைட்டா ஐயோ கடவுளே சரியா இப்போ என்னது நம்ம அண்டு ஆக மாட்டேங்கிற அண்டுல ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு அண்டு போயிடுச்சு அதனால தான் அண்டு வர மாட்டேங்குது இப்போ கொஷின் வேறு இல்லை கொஷின் நான் திருப்பி காப்பி பண்ணிட்டு வரணும் சரியா ரைட் சரி இப்போ இதான கம்மியாக இருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எது கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக இருக்கவங்கள தான் என்ன பண்ணணும் நம்ம சூஸ் பண்ணணும் யார் கம்மியாக இருக்கவங்களோ சூஸ் பண்ணணும் அப்போ பின்னாடி இருந்து வரல இருந்தால் கம்மியாக இருக்குது அது என்ன பண்ண போகிறோம் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் ரைட்டா ஸோ அப்போ பாரு 1 2 3 4 5 6 கார்பன் இருந்தால் அதோட பேர் என்ன மீத்தேன் மீத் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட் ஹெக்ஸ் அப்போ அதோட பேர் என்னது ஹெக்ஸ் அதோட பேர் என்ன ஹெக்ஸ் அப்போ என்ன அர்த்தம் you're going to write a name hex ஹெக்ஸ்ன்னு மட்டும்தான் எழுத போகிறேன் அடுத்து நம்ம பார்க்கலாம் ஹெக்ஸ் இந்த ஹெக்ஸ் வந்த பாதை இந்த ஹெக்ஸுக்கு நீ வந்த பாதையில் எங்கேயாவது டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருக்கா எங்கேயுமே டபுள் பாண்டும் இல்லை ட்ரிபிள் பாண்டும் இல்லை அப்போ ஹெக்ஸ் ஏஎன்இ ஹெக்ஸேன் ரைட்டா அப்போ என்ன எழுதியாச்சு ஹெக்ஸேன் எழுதியாச்சு கிளியரா ஹெக்ஸேன் ரைட்டா ஹெக்ஸேன் எழுதியாச்சு என்ன பண்ணிட்டேன் ஹெக்ஸ் ஏன் அடுத்து சப்ஸ்டியூட் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ரைட்டா ஹெக்ஸேன் அப்போ பாரு எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டியூட் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 3 5 2 3 5ல் என்ன இருக்குது பாரு 2லையும் CH3 தான் இருக்குது 3லையும் CH3 தான் இருக்குது 5லையும் CH3 தான் இருக்குது ஒரே குரூப் 3 தடவை இருக்குது ரைட்டா ஒரே குரூப் 3 தடவை இருக்குது அப்போ பொசிஷன் என்ன 2ல் 2, 3, 5 CH3னா அது பேர் மெத்தாயில்னு எழுதணும் அப்போ 3 மெத்தாயில் இருக்குது ட்ரை மெத்தாயில் YLன்னு எழுதணும் ரைட்டா இந்த மாதிரி சப்ஸ்டியூட்டாக வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம YL போட்டு எழுதணும் இல்லைன்னா நம்ம நார்மலாக எழுதலாம் ரைட்டா அப்போ 2, 3, 5 ட்ரை மெத்தாயில் ஹெக்ஸேன் ரைட்டா 2, 3, 5 ட்ரை மெத்தாயில் ஹெக்ஸேன் ரைட்டா ஓகே ரைட் ஒரே நிமிஷம் நான் அடுத்த கொஷின் எடுக்கணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அது அழிஞ்சு போச்சு அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்
இருடா என்கிட்ட புக்கை தேடிட்டு புக் ஒரே 1 மினிட் பசங்களா. கொஷின் மட்டும் எடுத்துக்கிறேன். போர்டில் டெலீட் ஆகிவிட்டது. Yes, got it. CH3 CH. சரியா? ரைட். இப்போ நம்பர் போடலாமா? ரைட். இப்போ நம்பர் இங்கே என்ன பண்ணலாம்? 1 2 3 4 1 2 3 4. நான் எந்த பக்கம் நம்பர் போட்டாலும் சப்ஸ்டியூட் 2 1 3ல தான் இருக்குது. ரைட்டா? எந்த பக்கம் நம்பர் போட்டாலும் சப்ஸ்டியூட் என்னது 2 1 3ல தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை, நான் எப்படி வேணால் நம்பர் வச்சுக்கலாம். எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4. 4 கார்பன் இருந்தால் அது பேர் என்ன? மீத் ஈத் ப்ரோப் பியூட். அப்போ என்ன அர்த்தம்? பியூட். எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ ஏஎன்இ பியூட்டேன். ரைட்டா? பியூட்டேன். ரைட்டா? அடுத்து 2 1 3 இருக்குது. அப்போ 2 ப்ரோமோவா 3 ப்ரோமோவா அப்படிங்கிற 2 ப்ரோமோ போட்டாலும் ரைட்டு தான், இல்லை 3 ப்ரோமோ போட்டாலும் ரைட்டு தான். ஆனால் இங்கே CH3ங்கிறது ஒரு கார்பன் குரூப், வேறஸ் பிஆருங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஒரு சப்ஸ்டியூட் வந்து அடிஷ்னலாக வெளியே இருந்து ஒருத்தவங்க அந்த மாதிரி. அதனால் என்ன அப்படின்னா we have to give preference to this. உன் புக்கில் 2 ப்ரோமோ போட்டிருந்தாலும் சரி 3 ப்ரோமோ போட்டிருந்தாலும் சரி எதுனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது கொஞ்சம் நல்லது, ஏன்னா இது ஹாலஜன் குரூப். அதனால் அப்போ 2 ப்ரோமோ 3 மெத்தைல் 2 ப்ரோமோ 3 மெத்தைல் பியூட்டேங்கிறதா ரைட்டான ஆன்சர். ரொம்ப பர்ஃபெக்டான ஆன்சர் இதுதான். 3 ப்ரோமோக்கு பதிலாக 2 ப்ரோமோ போடுறது தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? 2 ப்ரோமோ போட்டுக்கோ. ரைட்டா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்கு? நெக்ஸ்ட்டு CH3OCH3. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, நிறைய வருஷம் இதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட், சிம்பிள். ஓ இருந்தால் அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஓ என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஓ இருந்தால் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அது? O belongs to which functional groups? O belongs to which functional group? ஒரு O இருந்தால் என்ன அர்த்தம்? 2 O இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு O இருந்தால் ஈத்தர், 2 O இருந்தால் எஸ்டர். எஸ்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். ரைட்டா? எஸ்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். O இருந்தால் ஈத்தர். ஓனானது ஈத்தர். O is going to be ஈத்தர். OH தான் என்னது? ஆல்கஹால். OL ஆல்கஹால். ரைட்டா? இப்போ ஒரு O தான் இருக்குது ஈத்தர். ஆனால் நம்ம ஈத்தர்னு யூஸ் பண்ண மாட்டோம் IUPACல. IUPACல we use it as oxy. மீத்தேன் ஆக்சி மீத்தேன். அப்போ இது பேர் என்ன அப்படின்னா மீத் ஆக்சி மீத்தேன். சரி, இது புக் பேக் கொஷின் எழுதிட்டேன். இப்போ இதோட பேர் சொல்லுங்க. யாராவது இதோட பேர் சொல்ல முடியுமா? கேன் எனிஒன் டெல் மீ த நேம் ஆஃப் திஸ்? ரைட், ரெண்டுமே மீத்தேன் இருந்துச்சு, அதனால் மீத்தாக்சி மீத்தேன் எழுதிட்டேன். இப்போ ஒரு பக்கம் மீத்தேன் குரூப் இருக்குது, ஒரு பக்கம் ஈத்தேன் குரூப் இருக்குது. என்ன எழுதலாம்? மீத்தாக்சி ஈத்தேனா இல்லை ஈத்தாக்சி மீத்தேனா? யாரை எழுதுறது? வெரி குட் தானியா, தட்ஸ் குட். ஈத்தேனுக்கு தான் என்னது? நம்பர் ஆஃப் செயின், லாங் செயின் இவங்களுக்கு தானே இருக்கு. லாங் செயின் யாருக்கு இருக்கோ அவங்க தான் என்னது? நம்மளோட பேரண்ட் செயின். அப்போ ஈத்தேன், ஈத்தேனோட இவங்க சப்ஸ்டியூட்டாக இருக்காங்க, ஆக்சியும் மீத்தேனும். அப்போ மீத்தாக்சி ஈத்தேன். சரியா? மீத்தாக்சி ஈத்தேன். சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் என்னது? அடுத்து CH3 CH2 CHOH CH3 ஒரு CH2 ஒரு CH, அதோட ஒரு CHO, அதுக்கப்புறம் ஒரு OH. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் ஃபங்க்ஷனல் குரூப் நேம்? இதோட ஃபங்க்ஷனல் குரூப் பேர் என்ன? CHO என்னது? CHO என்னது? வாட் இஸ் த நேம் ஆஃப் தி CHO? CHO ஓட நேம் என்ன?
CHO ஓட நேம் என்ன? CHO is aldehyde. CHO என்னது? aldehyde. CHO is aldehyde. இது ஆல்கஹால், இது ஆல்கஹால், ரைட்டா? சரி, இது ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க? ஆல்டிகைட் பெரியவங்களா, ஆல்கஹால் பெரியவங்களா? யார் பெரியவங்க? ஹூ இஸ் த பிகர் ஒன்? ஹூ இஸ் த ப்ரியாரிட்டைஸ்டு குரூப்? யாருக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும்? யாருக்கு அதிகமாக கொடுக்கணும் ப்ரியாரிட்டி? யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? OHஆ CHOவா? CHO has to be given higher priority. CHOக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். CHO ஆல்டிகைடு தான் மூத்த குடிமகன். CHO ஆல்டிகைடு தான் நீ ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ நம்பர் என்னது? ஆல்டிகைடில் தான் போடணும். CSக்கு எடுப்பாங்கப்பா, கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 1 வீக் அப்புறம் எடுப்பாங்க. 1 2 3 4. அப்போ என்ன அர்த்தம்? 1 2 3 4னா மீத் ஈத் ப்ரோப் பியூட். அப்போ என்னது? ஆக்சுவலாக பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு ANEன்னு போடுவோம். ஆல்டிகைட் குரூப் இருக்கனால இந்த ஏயை எடுத்துகிட்டு பியூட்டன் ALன்னு போடணும். ஆல்டிகைட் குரூப்புக்கு என்னப்பா சேர்க்கணும்? ALன்னு சேர்க்கணும், ரைட்டா? ஆல்டிகைடுக்கு AL சேர்க்கணும். அடுத்து இங்கே என்ன இருக்க? OH இருக்குது. OH முன்னாடி சேர்க்குறப்ப என்ன வரும்? OH முன்னாடி சேர்க்குறப்ப என்ன வரும்? OH பின்னாடி சேர்த்தா OL போடலாம் ஆல்கஹாலுக்கு. OH முன்னாடி வருது, எங்கே வருது? ரெண்டாவது கார்பனில் இருக்குது. அப்போ 2HYD ஹைட்ராக்சி, 2-ஹைட்ராக்சி-பியூட்டனல், 2-ஹைட்ராக்சி-பியூட்டனல். சரியா? டுடே கிளாஸ் வரலையா? வந்திருக்குமே ஜெகதீஷ், கண்டிப்பாக வந்திருக்கும். இன்றைக்கி வரலைன்னா அதிலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். யூ ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் தட், ரைட்டா? ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி சார் நடத்திட்டு தான் இருக்காங்க, கவனமாக கவனிங்க ஃபிசிக்ஸை. ஹைட்ராக்சி, ஹைட்ரோ இல்லை தானியா, இட் இஸ் ஹைட்ராக்சி, ரைட்டா? ஹைட்ராக்சி தான் போடணும், 2-ஹைட்ராக்சி. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் என்னது? டபுள் பாண்ட் இருக்கு. எங்கே இருந்து வேணால் நம்பர் போட்டுக்கோ. 1 2 3 4, 1 2 3 4. ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி தான் வருது, ரைட்டாக? ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் வருது. ஸோ டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்டுக்கு எப்படி நம்பர் போடுவேன்? இந்த டபுள் பாண்டுக்கு என்ன நம்பர் போடலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இருக்கிறத வச்சுக்கலாம், நம்ம இது கீழே அழிச்சிடலாம். இந்த டபுள் பாண்டுக்கு என்ன நம்பர் போடுறது? 1ஆ 2ஆ? என்ன நம்பர் போடுறது? வாட் இஸ் த நம்பர் ஃபார் திஸ் டபுள் பாண்ட்? முதல் இது என்னது? 4 இருக்குது. 4 இருந்தால் என்னது? மீத் ஈத் ப்ரோப் பியூட். ஃபர்ஸ்ட் இட் இஸ் பியூட். சிங்கிள் பாண்ட் இல்லை, டபுள் பாண்ட் இருக்குது. அப்போயே பிரச்சனை வந்துருச்சு. இப்போயே சொல்லுங்கள் பார்க்கலாம். 1,3ஆ 2,4ஆ? ஏன் 2,4 வராதா தானியா? 2,4 வராதா? ஏன் 2,4 வராது? ஏன் 2,4 வராது? ஏன் 1,4 தான் வரும்? ஏன் 2,4 வராது? ஏன் 1,4 தான் வரும்? 2,4னா என்னது? அது கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர் இருந்தால் என்ன பண்ணாது நம்மளுக்கு? ஆன்சரில் அது வரக்கூடாது. கிரேட்டஸ்ட் நம்பர் ஆன்சரில் வரக்கூடாது. அதனால் என்னது? பியூட் தான், சரியா? அதனால் அது வெறும் பியூட் தான் வரும், ரைட்டா? அதனால் தட் இஸ் கோயிங் டு பி பியூட்.